வணக்கம். சுவையான சத்தான ஜவ்வரிசி உப்புமா செய்கிறது எப்படின்னு நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். காலை உணவு, இரவு உணவுக்கு நம்ம இந்த ஜவ்வரிசி உப்புமாவை செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் இப்போ ஊற வச்ச பைத்தம்பருப்பை இதில் நான் சேர்த்துக்கிறேன். பைத்தப்பருப்பு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இப்படி நம்ம நசுக்கி பார்த்தோம்னா நசுக்க வரணும். இதுதான் கரெக்டான பதம். இப்படி முழுசாக தான் இருக்கணும். இப்படி முழுசாக தான் இருக்கணும். இப்படியே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எடுத்துருக்கேன் ஜவ்வரிசியை. இதை நம்ம அலசி ஊற வைக்கங்க. 2 முறை நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன். இது மாவு ஜவ்வரிசி டக்குன்னு கரைஞ்சிரும். சீக்கிரமாக நம்ம இது பண்ணணும். இங்கே பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கூட கிடையாது. தண்ணி இல்லாமல் நான் சுத்தமாக வடிச்சிருக்கேன். இப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நேரத்தில் ஊறட்டும். நல்லா இது சாஃப்டாகிற அளவுக்கு ஊறட்டும். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடேறினதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 3 போல் பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை இதில் நான் சேர்த்து நல்லா கொஞ்சம் கண்ணாடி மாதிரி வர அளவுக்கு வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வேணும்னா பூண்டும் சின்னதாக அரிஞ்சு இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் இந்த அளவுக்கு வதங்கினதும் தண்ணியை இருத்துட்டு வச்சது இப்போ பாருங்கள் நல்லா ஊறியிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா ஊறியிருக்கு பாருங்கள். கலர் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இதில் நம்ம வெங்காயத்தோடு சேர்த்து இதை நம்ம நல்லா கிண்டிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இல்லை தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த சூட்லேயே அது ஏற்கனவே ஊறியிருக்கு இல்லையா, நல்லா வெந்துடும். தண்ணி சேர்த்தா குழஞ்சிரும். அப்பப்போ விட்டு இதை நம்ம கிண்டணும். வெள்ளையாக இருக்குது பார்த்திங்களா. நேரானதும் இங்கே பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் வேக வச்ச பைத்தம்பருப்பு தண்ணி இருத்துட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 கிண்டு கிண்டிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தேவையான அளவு இதில் தேங்காய் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தழை, இது நம்ம இஷ்டம், எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஜவ்வரிசி உப்புமா ரெடி. நல்லா கிளறிட்டோம்னா அவ்வளோதான், ரெடி. இங்கே பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.